தமிழர்களின் முதல் கடவுள் முருகன். அதே முருகன் கர்நாடகாவில் ஏன் சுப்பிரமணியர்னு அழைக்கப்படுறாரு? இங்க வெறும் பெயர் மாற்றம் மட்டும் இல்ல, உருவ மாற்றமே இருக்கு. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இதுக்குடைய காரணம் என்னன்னு? ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் தட்டிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம இருக்க. வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் முருகன் பார்த்தீங்கன்னா இளமையுடனும் வேல் மயிலுடனும் இருப்பாரு. அதே முருகன் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியர்னு அழைக்கப்படுறாரு. அது இல்லாம நாகசக்தியும் அப்புறம் நாகருக்கெல்லாம் ராஜாவும் இங்க விளங்குறாரு. தமிழ்நாட்டுல இளமையாவும் கர்நாடகத்துல நாகருக்கெல்லாம் ராஜாவும் விளங்க காரணம் என்னன்னா, ஒரு காலத்துல கருடனும் நாகமும் பயங்கரமான எதிரிங்க. கருடன் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நாகங்களை வேட்டையாடிட்டே இருந்தாரு. இதனால நாகர்களுக்கெல்லாம் ராஜாவா இருந்த வாசுகி மிகவும் பயந்து பாதுகாப்பு தேடி திரிஞ்சாங்க. அப்போ வாசுகி முருகன் அருகில் சென்று சரணடைஞ்சாங்க. இப்போ முருகன் அவங்க மேல கருணை காட்டி, சரி நீங்க என் பக்கம் இருந்தா கருடன் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அருள் புரிஞ்சாரு. அதனாலதான் கர்நாடகாவில் நாகர்களுக்கெல்லாம் ராஜாவா முருகன் விளங்குறாரு. அதெல்லாம் சரி, ஏன் முருகனை சுப்பிரமணியர் அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆதி காலத்துல கர்நாடகாவில் சமஸ்கிருத ஜாஸ்தி இருந்ததுனால இவரை சுப்பிரமணியர்னு கூப்பிடுறாங்க. இதை பத்தி ஸ்கந்த புராணத்திலையும் சொல்லப்பட்டிருக்குங்க. முருகரோ சுப்பிரமணியரோ கடைசியில பாத்தீங்கன்னா இது சிவனுடைய மகன் அப்படின்றதுல எந்த விதமான கருத்து வேறுபாடுமே கிடையாதுங்க. அப்படி சுப்பிரமணியர்னு அழைக்கப்படுற ரெண்டு பெரிய கோயில் கர்நாடகாவில் இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா குக்கே சுப்பிரமணியா, ரெண்டாவது காட்டி சுப்பிரமணியா. குக்கே சுப்பிரமணிய கோயில் பார்த்தீங்கன்னா மங்களூர் டிஸ்ட்ரிக்ட்ல தர்மஸ்தலா பக்கத்துல இருக்குங்க. காட்டி சுப்பிரமணியா இது பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தொட்டபல்லாபுரா ஊர்ல தாங்க இந்த கோயில் இருக்கு. இந்த காட்டி சுப்பிரமணிய கோயில்ல ஒரு சிறந்த அம்சம் என்னன்னா, ஒரே சிலையில சுப்பிரமணியரும் நரசிம்மரும் ரெண்டு பேரும் இருக்காங்க. முன்புறம் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியரும், பின்புறம் பார்த்தீங்கன்னா நரசிம்மர் இருப்பாங்க. ஸோ நரசிம்மரை தரிசனம் பண்றதுக்காக பின்னாடி ஒரு மிரர் வச்சிருப்பாங்க. அதன் மூலம் நம்ம தரிசிக்கலாங்க. இங்குள்ள ஸ்தல புராணம் என்ன சொல்லுதுன்னா, சுப்பிரமணியர் நாகர்களை காப்பாற்றுவதற்காக விஷ்ணுவை வேண்டி தவம் செஞ்சாராம். அப்புறம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மா நான் கருடன் கிட்ட இருந்து வாசுகியும் மற்ற நாகத்தையும் நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியர் முதுகுல சாஞ்சபடி இருக்காருங்க. இங்க இந்த ரெண்டு கோயிலுமே பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ராகு கேது சர்ப்பதோஷம் இருக்கோ இங்க இந்த புத்துல பால் ஊத்தி சிறப்பு அபிஷேகம் பண்ணா தோஷமெல்லாம் கலியுன்றது இங்க உள்ள ஸ்தல புராணமும் நம்பிக்கையும் இருக்குங்க. இதுதாங்க விஷயம். தமிழ்நாட்டுல முருகனாவும் கர்நாடகாவில் சுப்பிரமணியராகவும் வழிபடுறது முக்கியமான வித்தியாசம் இதுதாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் தட்டிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.